Hi dosto, welcome back to our channel. It's me Priyanka and I hope you all are doing great. So guys, today I am going to react on the next scene from the movie Varishu, and जो previous video था वो intro scene था and it was amazing intro of Thalapathy sir, and जिस तरह से उनका intro दिखाया गया special the cinematography that looks amazing guys. So let's see आगे कहानी में क्या होता है and वो क्यों घर से गायब हो गए. For that अगर आप लोग चैनल पर नए हैं then जल्द subscribe कर लो to subscribe and keep supporting me, and also don't forget to click on that bell icon to get notification of my upcoming videos. So let's get started the video. यार क्या गजब का मतलब सिनेमेटोग्राफी है जिस तरह से कैप्चर किया गया, दैट इज ऑसम. என்னம்மா ஃபோன் எங்கடா இருக்கு? Oh. வெல்கம் டு ஸ்டார்ட் அப் இந்தியா. உள்ள இருக்கிற ஸ்டார்ட் அப் ஐடியாஸை பிரசன்ட் பண்ற இந்த சமத்துல இப்போ நம்ம பார்க்க போறது ஒன் ஆஃப் ஆர் கண்ட்ரீஸ் பெஸ்ட் ஸ்டார்ட் அப் ஐடியாஸ். சிட்டிஸ்ல இன்னைக்கு எல்லா ஃபுட்டுமே ஒரு கிளிக்ல வீட்டுக்கு வந்துரும். ஆனா சிட்டியை தாண்டி நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட டிராவல் பண்ணும்போது அங்க என்ன கிடைக்குதோ அதுதான் நம்ம சாப்பிடுறோம். ஆனா என்ன பிடிக்குதோ அதை சாப்பிட ஒரு ஆப் வந்திருக்கு. இந்த ஆப்போட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ப்ரீ புக் பண்ற ஃபுட் ரோட்ல போகும்போது மட்டும் இல்லைங்க, ட்ரெயின்ல போகும்போது கூட நெக்ஸ்ட் ஸ்டேஷன்ல நம்ம கோச்ல நம்ம சீட்ல சுட சுட வந்து சேரும். And behind this brilliant app is Mr. Vijay Rajendran. Thank you. Hello Mr. Vijay Rajendran. You can call me Vijay. Okay Mr. Vijay, எப்படி இந்த அமேசிங்கான ஐடியா உங்களுக்கு தோணுச்சு? நேரம், பயணம், பசி, இது மூணுல இருந்து மனுஷனால தப்பிக்கவே முடியாது. இந்த மூணையும் வச்சு தான் நான் இந்த ஆப் டிசைன் பண்ணியிருக்கேன். Hello Mr. Vijay. Hi. This is Monisha from Investors Magazine. ஐடியா நல்லா இருக்கு. உங்க இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் என்ன? தெரியாது, அதனால தான் இதுக்கு பேர் ஸ்டார்ட் அப். ஆனால் ஒன்று, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் தனிப்பட்ட ஒருத்தர் சம்பாதிக்கிறதுக்காக இல்லை, தனக்கே சாப்பாடு இல்லைனாலும் அடுத்தவன் வயிறு நிறையணும்னு நினைக்கிறவனுக்காக. This is Ishwar from Chennai Minutes. ஹாய். ஏன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? இந்தியாவிலே உங்கள் அப்பா தான் பெரிய பிஸ்னஸ் மேன் ஆச்சே. ஏன் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா இந்த ஆப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு? அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. அது அவர் அடையாளம், இது ஏன் அடையாளம். This is business, this is my. அப்போ உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் பிரச்சனைங்கிறதெல்லாம் உண்மைதானா? That is none of your. ऐसे कुछ रिपोर्टर्स होते हैं. I'm done. Sorry guys. உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் எதுக்கு உங்களை கூப்பிட்டுருக்கேன்னு. மை யங்கஸ்ட் சன் விஜய் ஹார்வர்ட்ல பிசினஸ் மேனேஜ்மெண்ட் படிச்சு முடிச்சுட்டு வந்திருக்கான். விஜய் வா. எனக்கும் ஹார்வர்ட்ல படிக்கணும்னு கனவு இருந்துச்சு. ஆனா எங்க அப்பா என்ன மாதிரி பணக்காரன் இல்லையே. பட் விஜய் இஸ் லக்கி தட் வே. ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன். என் பையனுக்கும் தான். நாளையில இருந்து என் 2 பசங்களை மாதிரி விஜயும் ஃபேமிலி பிசினஸ்ல ஜாயின் பண்ண போறான். பட் ஒன் திங், ஹார்வர்ட்ல படிச்ச காரணத்துக்காக மட்டும் இந்த கம்பெனியோட வாரிசு ஆயிட முடியாது. இந்த கம்பெனியை யார்ட்டையாச்சும் ஒப்படைக்கணும்னா
அதுக்கு அவங்களுக்கு தகுதி இருக்கான்னு எனக்கு தெரியணும். என் 3 பசங்கள யார் அந்த ரேஸ்ல ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் என்னுடைய அடுத்த வாரிசு. என்ன ராஜ், ஃபேமிலியே பிசினஸ் மாடியூல் ஆக்குறியா? Yes, it is the survival of the fittest, isn't it? விஜய், பேசு. Go on. வணக்கம் 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 வணக்கம். இவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் நான் எப்படி தாங்க போறேன்னு தெரியல. அவருக்கு சர்ப்ரைஸ்னா ரொம்ப பிடிக்கும். அப்ப நானும் அவருக்கு திருப்பி கொடுக்கணும்ல சர்ப்ரைஸ். என்னைக்குமே நான் எங்க அப்பாவோட பிசினஸ்க்குள்ள வரப்போறதில்ல. நான் எவ்வளவு லக்கினா சொந்த ஃபேமிலியாவே பிசினஸ் மாடலா ட்ரீட் பண்ற ஒரு அப்பா கிடைச்சிருக்கிறாரு. அவருக்கு நான் ஒன்னு சொல்ல ஆசைப்படுறேன். நான் யார்கிட்டயும் ஏன் தகுதியை தெரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு மட்டுமே தெரிஞ்சா போதும். அப்புறம் இன்னொரு விஷயம், என்னோட மெரிட் ஸ்காலர்ஷிப்ல தான் நான் ஹார்வர்ட் போனேங்கிறத பாவம் அவரு மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அது அவருக்கு நான் ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான் நான் சொல்ல வந்தது. பை. விஜய், what was that? அப்புறம் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் ஏன் விருப்பம் என்னன்னு கேட்காம உங்க இஷ்டத்துக்கு ஏன் லைஃபை டிசைட் பண்ணுவீங்க? என்னடா கேட்டுதானே? டேய், என்னடா பேசுற? யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுதுல்ல? நல்லா தெரியுது. இந்த 2 பொம்மைங்களோட ஓனர்ட்ட. டேய், இந்த பிசினஸ் விட்டுட்டு போய் என்னடா பண்ண போற? அவனுக்கு ஏதோ ஸ்டார்ட் அப் ஐடியா இருக்கான். ஸ்டார்ட் அப்பா? கோட்டையை விட்டுட்டு கூரையை கட்ட போறியா? அதுக்கு ஏன் படம் தானே வேணும்? கடைசி வரைக்கும் நான் சொல்றது உங்களுக்கு புரியாதுல்ல? நீங்க உருவாக்குன உலகத்துல நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. ஆனா என் உலகத்துல நான் எல்லாரோடையும் வாழணும்னு நினைக்கிறேன். எனக்கு நம்ம உங்க கோட்டை தான் கூற மாதிரி தெரியுது. என்னோட உலகத்துல உங்க கரன்சிக்கு எந்த மதிப்பும் கிடையாது. அடுத்து உங்க பிசினஸ் ஐடியாவுக்கும் ஏன் லைஃப் ஐடியாவுக்கும் சிங்கே ஆகாது. அப்ப இங்க என்ன பண்ற? Out! Get out of my house! தேங்க்யூ 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 இந்த வீட்ல இருந்து எனக்கு விடுதலை கொடுத்ததுக்கு. டேய் விஜய், எங்கடா போற? இது நம்ம வீடுடா. நான் இருக்கேன்ல இங்க. மா, இது அவரோட வீடுமா. உன் இடம் சமையக்கட்டு மட்டும்தான். அங்கேயும் நீ அவரு சொல்றத தான் சமைக்கணும். டேய் இருடா. நான் சந்தோஷமா இருக்கணும்னு நீ நினைக்கிறல்ல? दोस्तों ये था आज का सीन एंड व्हाट इज सीन गाइस। आपको यहाँ 7 इयर्स बैक का जो स्टोरी देखने को मिलेगा उसमें थालापति सर का जो एक कैरेक्टर है बहुत ही मतलब एरोगेंट टाइप का था एंड अभी जो हो गया है आफ्टर 7 इयर्स वो पूरा काम टाइप का कैरेक्टर आपको देखने को मिलेगा एंड क्यों वो अपने घर से चले आए वो आपको इस सीन में देखने को मिलेगा। जैसे कि बाप बेटे के बीच में थोड़ा फाइट हो गया है एंड अभी देखते हैं कहानी में आगे क्या होता है। अभी तक तो मूवी बहुत ही स्मूथली चल रहा है। सो आई होप यू टू लाइक दिस रिएक्शन वीडियो एंड इफ यू आर हियर फॉर द फर्स्ट टाइम देन डोंट फॉरगेट टू लाइक एंड सब्सक्राइब माय चैनल। फिर मुलाकात होगी और इस रिएक्शन वीडियो के साथ, तब तक बाय बाय।